நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கிறிஸ்துவின் நாட்கள்ல இருந்தது போல ராஜ்யம் சமீபத்திற்குங்கிறத பற்றி நமக்கும் பிரசங்கிக்கப்படுது. இந்தபடியா ராஜ்யம்னா என்ன, அதை குறித்த பிரசங்கம்னா என்ன, அதை குறித்தே இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம். இதுல முதலாவது ராஜ்யம்னா என்ன, ஆளுகைன்னு சொல்லப்படும். அப்போ பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லப்படும் போது தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறதாக இருக்கு. அப்படி தேவனுடைய ஆளுகையை பற்றி எதற்காக நமக்கு பிரசங்கிக்கப்பட வேணும்? மனிதர்களாகிய நாம எல்லாருமே பாவத்துல விழுந்து தேவ மகிமேற்றவர்களாகி தேவனை விட்டு தூரம் போனோம். அப்படியாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளிய போக்க கிறிஸ்து மானுடராக இந்த பூமியில பிறந்தாரு. அவர் மூலமாக மறுபடியுமாக நாம தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுவதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமாக இருக்கு. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த யோவான் சாணன் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்தபடியாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நாம மனம் திரும்புவதற்கு சுவிசேஷமானது நமக்கு பிரசங்கிக்கப்படணும் இல்லையா? அதனால்தான் மார்க்கு 1:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கும்போது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அப்படி சுவிசேஷமாகிய நற்செய்தி நமக்கு வரும்போது தானே பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் வேணுங்கிறது நமக்கு புரிய வரும். அந்தபடி ராஜ்யத்தின் சுவிசேஷமானது பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அநேக காரியங்களை நமக்கு தெரிவிப்பதே ஆகும். முக்கியமா அந்த ராஜ்யத்துக்குள்ளார நாம சேர்த்து கொள்ளப்பட, நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள, நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்த நாம என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமாகவே இருக்கு. முக்கியமா தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லப்படும் போது நேற்றைய தினத்துல நாம பார்த்தபடி மனம் திரும்பும் போது நமக்குள்ளார வருகிறதா இருக்கணும். அந்தபடி நம்முடைய இருதயத்திற்குள்ளார தேவனுடைய ஆளுகை வரும்போதுதான் நாம ரட்சிப்புக்குள்ளார வழிநடத்தப்பட்டு கடைசியில முடிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்படி ராஜ்யமானது நமக்குள்ளார துவங்கி முடிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுகிற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா பிரசங்கமுமே ராஜ்யத்தை குறித்ததாகவே இருக்கு. இது முக்கியமா தேவனுடைய ஆவினால வழிநடத்தப்படுகிற ஒன்றா இருக்கு. ரோமர் 14:17 பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்படி தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த வசனம் நமக்கு விளக்குது இல்லையா? அது நாம புசிச்சும் குடிச்சும் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு காரியமா அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. நாம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை நீதியின் வழியிலையும் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் காத்து கொள்கிற பரிசுத்த ஆவியின் நடத்துதலாக இருக்கு. இந்தபடியாக நாம எல்லாருமே நடத்தப்படுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு நமக்கு சொல்றாரு. அதை தேடுகிற தாகம் நமக்குள்ளார வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிப்பவர்களாக நாம ஒவ்வொருவரும் மாறுவோம். அது மாத்திரம் இல்லாம இதை குறித்த பிரசங்கமானது நமக்கு தேவ பலத்தை தருகிறதாக இருக்கு. 1 கொரிந்தியர் 4:20 எடுத்துட்டோம்னா, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பிரசங்கங்கள் மூலமா நாம பேசப்படுகிற வார்த்தைகள்னால அல்ல, அந்த வார்த்தைகள் சென்றடைந்து ஒருத்தரை பலப்படுத்துகிறதுல தான் தேவனுடைய ராஜ்யமானது காணப்படுகிறது. அப்படி உன்னதத்திலிருந்து நமக்கு ஊற்றப்படுகிற பலனாகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் இருக்கு. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலனா ஆவியானவரே பார்க்கப்படுகிறார் இல்லையா? அவர் தாமே நமக்கு பலன் செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்படி ஆவியானவர் துணை கொண்டு நாம நடக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுவோம்.
அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு முதல் படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 3:3 எடுத்துட்டோம்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் போது, ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போதுதான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு இல்லையா? அந்தபடியாக அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தைனால மறுபடியும் நாம பிறக்கும் போதே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். அந்த வார்த்தையாகிய திருவசனமே சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கப்படுது. அந்த சுவிசேஷத்தை ஏற்று நடப்பவர்களாக, அதில் நிலை நிற்பவர்களாக, சத்தியத்தை கைக்கொள்பவர்களாக நாம் இருந்தோம்னாதான் ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்பட முடியும். இதை குறித்த எல்லா பிரசங்கமுமே ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமாகவே இருக்கு. அந்தப்படி சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளார பெற்றுக்கொண்டு நித்தியத்திற்கு நேராய் நடத்தப்பட்டு முடிவில்லாத அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்கள் உம்முடைய நாட்கள்ல காணப்பட்டது போல இந்த கடைசி நாட்கள்லயும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு உமது அண்டையில சேர்த்து கொள்ளப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீர்தாமே உம்மிடத்துல திரும்புகிற நவமான இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடணும் ராஜா. அந்தபடியாக மனம் திரும்பி எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை நிலை நின்று உம்முடைய முடிவில்லாத ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை வழிநடத்துங்க. அதே போல உம்முடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்ற தேவரீர் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க பாராட்ட போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.